பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஆப்பு வைத்துக்கொண்ட மு.க. ஸ்டாலின் அடித்து நொறுக்கிய செந்தமிழன் சீமான் என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். இதை தாண்டி நேற்றைய சம்பாஷணை, நேற்று நடந்த நிகழ்வுகள், அதனுடைய விளைவுகள் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களை மட்டுமின்றி உள்ளூரில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள், தமிழ் தேசியத்தினுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியலின் மீது விருப்பமுடைய தமிழர்கள், இந்த தமிழ் தேசிய அரசியலில் போகலாமா வேண்டாமான்னு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்த தமிழர்கள், இவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி இரவு 12:30 மணி இந்திய நேரப்படி, இந்தியாவில் உள்ள நேரத்தின்படி இரவு 12:30 மணி வரலையும் தொலைக்காட்சி பெட்டிகளை விட்டு நகர விடாமல் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ஒரு வகையில் நாம் நன்றி கடனே பட்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஸ்டாலின் என்ன செஞ்சாரு, என்ன அந்த செய்ததை அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வாறு அடித்து நொறுக்கினாரு, அதனுடைய நிகழ்வுகள் என்ன என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேற்றைய காலையிலிருந்து இந்த நிகழ்வானது தொடர ஆரம்பிச்சிருச்சு. முதல் நாள் நடந்த அண்ணன் சீமான் அவர்களினுடைய வீடு புகுந்து அண்ணன் வீட்டில் காவல் பணி செய்து கொண்டிருந்த அண்ணன்களை கைது செய்து கொண்டுட்டு போனது அடிப்படையில் அடுத்த நாள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய வீட்டு வாசப்படியில் ஒரு தகவல் பலகை வைக்கப்படுகிறது. இங்கு உங்களுடைய அழைப்பானையை ஒட்டி செல்லலாம் அப்படின்னு அந்த தகவல் பலகையில் எழுதிட்டு அண்ணி அவர்கள் காணொலி பதிவில் பேட்டியாக கொடுத்துருந்தாங்க. பேட்டியில் என்ன பேசுனாங்க என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த நாளினுடைய தொடக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களினுடைய மனைவி அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு தான் அந்த நாளினுடைய தொடக்கம் நடந்தது. அதில் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுக்கிட்டு இருந்தது. எல்லா காட்சி ஊடகங்கள்லையும் பிரேக்கிங் நியூஸாக போட ஆரம்பிச்சது. இந்த நியூஸ் ஆனது, இந்த செய்தியானது மாலை, அதாவது மதியம் வரலையும் தொடர்ந்தது. அதன் பிறகு மதியானத்துக்கு மேலே அதுக்கப்புறம் என்ன செய்தினா, அண்ணன் சீமான் அவர்கள் இன்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகிறாரு. அது நேற்றைய செய்தியாக ஒளிபரப்பப்பட்டது. முதல்ல 8 மணிக்கு அப்படின்னு போட்டது. அதன் பிறகு 6 மணிக்கெல்லாம் காவல் நிலையத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் 6 மணிக்கே சென்னை வந்த பிறகு தனியார் விடுதியில் உடையெல்லாம் மாற்றிட்டு அடுத்து 8 மணிக்கு வர்றோம் அப்படின்னு சரியாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இந்த நிகழ்வானது அண்ணன் சீமான் அவர்கள் வருகை தர இருக்கிறார் அப்படின்னு செய்தி சொன்ன பிறகு முழு செய்தியும், அதாவது காட்சி ஊடகங்களில் நீங்கள் சன் தொலைக்காட்சியை தவிர மீதி எல்லா தொலைக்காட்சியும் இந்த வழக்கில் இன்று மாலை சீமான் ஆஜராகிறாரு, விசாரணைக்கு தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு அப்படின்னு மதியானத்திலிருந்து இந்த பிரேக்கிங் நியூஸு, அவசர செய்திகள், கோப்பு செய்திகள், இன்றைய செய்திகள் அப்படின்னு எல்லா செய்திகளும் இதையொட்டியே வந்தது. இதில் முதல்வர் வைத்துக்கொண்ட ஆப்பு என்னன்னா, வழக்கமாக பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் மு. கருணாநிதி அவர்களுக்கு பாராட்டு விழா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் இப்போ பதவியேற்ற பிறகு தன்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய சாயங்காலமே, நேற்றைய பிறந்த நாள் நிகழ்வானது கொண்டாடப்பட்டது, அனுசரிக்கப்பட்டது. அதனை ஒட்டிய கூட்டம், அதில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒரு கூட்டம். அவர் மு.க. ஸ்டாலின் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம இந்த கூட்டம், பிறந்தநாள் கூட்டத்துக்குள்ள சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் அவமானப்படுத்தி ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டு அதை தன்னுடைய பிறந்தநாள் பரிசாக இந்த அரசியல் சாணக்கியர்கள், ஸ்ட்ராட்டஜிக் மேக்கர்ஸ் எல்லாம் செய்ய போகிறாங்க. அதனால சீமானவர்களுடைய வழக்கை நீங்கள் துரிதப்படுத்துங்க. அவர் வாய்தா கேட்குறாரா, அடுத்து முத நாளே போய் வம்புழுத்து இதை ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக மாற்றிடுங்க. அந்த வகையில் சீமானவர்களை ஒரு அசிங்கப்படுத்தி ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டோம்னா இவர் நம்ம பிறந்த நாளுக்கு நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை தொடங்கினவர் தான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதில் என்னென்ன, காலையில் அண்ணன் சீமான் அவர்களினுடைய வீட்டில் நடந்த பரபரப்பு செய்திகள், அந்த போர்டு வச்சது, அதன் பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசினது, முடிஞ்சா கிளிக்க சொன்னது நான் தானே, நீ என்ன தானே கைது பண்ணியிருக்கணும்னு சவால் விட்டது, இதில் அசிங்கப்பட்டது, இப்படி மத்தியானம் பொழுது போயிடுச்சு. மத்தியானத்துக்கு அப்புறமும் முதல்வரினுடைய பிறந்த நாள் நிகழ்வு இருக்குது. எல்லா ஊடகங்களும் அந்த நிகழ்வில் பேசுகிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களுடைய பேச்சை ஒளிபரப்பு பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு ஆசையோடு இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அது என்ன அதிர்ச்சின்னா,
இன்று மாலை சீமான் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு தருமபுரியில் கலந்தாய்வு நடந்த இடத்துல வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு லைவு, அதன் பிறகு சேலம் விமான நிலையத்துக்கு வந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு அது லைவு, சேலம் விமான நிலையத்திலிருந்து கிளம்பி விட்டார் அப்படின்னு எல்லா காட்சி ஊடகங்களிலும் செய்தி அது லைவு, அதன் பிறகு சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனே அது ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு லைவு, அதன் பிறகு சென்னை விமான நிலையத்திலிருந்து உங்களுக்கு தெரியுதா சென்னை விமான நிலையத்திலிருந்து சீமான் அவர்கள் வடபழனியில் இருக்கின்ற அந்த விடுதி வரலையும் போய் விடுதியில் போகிற வரலையும் ரோட் ஷோ பண்ணாங்க. எந்த காட்சி ஊடகங்கள் பண்ணிச்சுன்னா எல்லா காட்சி ஊடகங்களும் பண்ணிச்சு எக்ஸப்ட் சன் தொலைக்காட்சி. எல்லா எனக்கு தெரிஞ்சு தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, அதன் பிறகு நியூஸ் 24/7 இது மாதிரி எல்லா காட்சி ஊடகங்களும் அண்ணன் சீமான் அவர்களினுடைய பயணத்தை ரோட் ஷோவை எதிலிருந்து பண்ணாங்கன்னா விமான நிலையத்திலிருந்து வடபழனி ஹோட்டல் வரலையும் விடுதி வரலையும் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு இதுதான் பிரேக்கிங் நியூஸ். என்ன பிரேக்கிங் நியூஸ்னா அவர் வந்து அங்கே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டிலிருந்து அண்ணி அவர்கள் வந்து விடுதிக்கு கிளம்புறாங்க, அண்ணன் சீமான் அவர்களை பார்க்க போகிறாங்க, அது பிரேக்கிங் நியூஸ். அது ஒரு பக்கத்து போயிடுச்சு. இப்போ விடுதிக்கு வந்த பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் 8 மணிக்கே அந்த காவல் நிலையத்தில் போய் நம்ம நின்றுவோம், விசாரணைக்கு உட்படுவோம்னு கிளம்புன பிறகு சரியாக அது வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற நேரம். அப்புறம் எந்தெந்த சேனலில் லைவ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்த சேனல்லையும் தமிழக முதல்வரினுடைய பிறந்த நாள் நிகழ்வானது லைவ்ல போடலை. சீமான் அவர்களினுடைய இந்த வடபழனியிலிருந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு போகிற செய்தியானது லைவ்ல போட்டுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க வந்து சன் டிவி குழுமத்தை தவிர மீது எல்லா காட்சி ஊடகங்களும் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஒளிபரப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒளிபரப்ப ஆரம்பிச்சோடனே ஒன்றும் புரியலை, நம்ம வந்து தமிழக முதல்வருக்கு ஒரு பாராட்டு நிகழ்வு வச்சிருக்கிறோம், இது எந்த காட்சி ஊடகங்களையும் லைவுக்கு போட மாட்டேங்கிறாங்களேன்னு என்ன பண்ணாங்க, உடனடியாக காவல் நிலையத்துக்கு இல்லை அவரை கொஞ்சம் தாமதமாக ஆஜராக சொல்லுங்க, அவர் தாமதமாக ஆஜராகிறாரு, அவர் வந்து இன்னும் ஒரு 8 மணிக்கு மேலே 9 மணிக்கு மேலே தான் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போதாவது இந்த காட்சி ஊடகங்கள் லைவ்ல வந்து நம்ம செய்தியை கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வடபழனியிலேருந்து வலசரவாக்கம் வர்ற வழியிலேயே நிறுத்தி நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வாங்க அப்படின்னு செய்தி. சரின்னுட்டு என்ன பண்ணிட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கார்லேயே உட்காந்துட்டு அந்த தொலைபேசி உரையாடல்கள் இதை நிகழ்த்திக்கிட்டு இருந்தாரு. அப்போனாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைச்சிச்சுன்னா லைவ் பண்ற இந்த காட்சி ஊடகங்கள் நம்மளை நோக்கி வரும்னு. ஆனால் அங்கே நம்மளை நோக்கி வரல. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சீமான் அவர்கள் ரோட்டில் வந்து தன்னுடைய வாகனத்தில் இருக்கிறார். அவர் வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு தொலைபேசி உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவர் வடபழனியில் இருந்து வலசரவாக்கம் வருகின்ற வழியில் இந்த போலீஸ்கார சொன்னதன் அடிப்படையில் இன்னும் வந்து தாமதமாகும், நீங்கள் 1/4 மணி நேரம் பொறுத்து வாருங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் அவர் வந்து இந்த நடு ரோட்டில் நிற்கிறார். அவருடைய பாதுகாவலர்கள் அந்த வாகனத்தை சுற்றிலும் இருக்கிறார்கள். இந்த செய்தியை தான் இப்ப நான் சொன்ன அதே டோன்ல எல்லா காட்சி ஊடகங்களும் லைவ்ல போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம்தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தமிழக முதல்வர் நேரடியாக தன்னுடைய PAO மூலமாக தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு எப்படியோ ஏதோ ஒரு சோர்ஸில் தொடர்பு கொண்டு முதன்மை செயலாளர் மூலமாக தயவு செய்து எல்லா லைவையும் அந்த லைவெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த லைவை கொடுக்க சொல்லுங்க, முதல்வர் வந்து கோவமா இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி பரவணுன்னே ஒரு சில ஊடகங்கள் வந்து காட்சி ஊடகங்கள் அந்த லைவுக்கு போணுச்சு. அந்த லைவுக்கும் போணுச்சுன்னா என்னன்னா செய்திகளை முந்தி தருகின்ற தந்தி, என்னடா முதல்வர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தந்தி தொலைக்காட்சியில் வந்து எத்தனை பேரா லைவாக பார்க்குறாங்கன்னா வெறும் 45 பேர். அதன் பிறகு மற்ற சேனல் எல்லாம் 30 பேர், 25 பேர், இப்படி வந்து செய்திகளை பார்க்கின்ற லைவ் பர்சனாலிட்டி லைவ் மெம்பர்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதில் மிகப்பெரிய அவமானத்தை அடைந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 9:15 9:30 மணி வாக்கில் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த விசாரணை வளையத்திற்குள் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, விசாரணை வளையத்துக்குள் சீமான் இருக்கிறார். ஒருத்தன் 32 கேள்விங்கிறான், ஒருத்தன் 53 கேள்விங்கிறான், ஒருத்தன் 56 கேள்விங்கிறான், ஏதோ ஒன்று உள்ளுக்கு போயாச்சு. 1 மணி நேரமா சரி 1 மணி நேரம் உள்ளுக்கு போயாச்சு, விசாரணை முடிகிற வரலையினாலும் நம்மளை காட்டுவாங்க, நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத ஒளிபரப்பு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம்.
அதில் என்ன நடந்துருச்சுன்னா ஒரு கூட அங்கே வந்து லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு போகலை. இங்கே வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு முன்னாடி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் இருக்கின்ற முக்கிய பொறுப்பாளர்களினுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு, அதன் பிறகு அந்த கூட்டத்துக்குள்ளேயே வந்து தலைவர் பாட்டை பாடிக்கிட்டு இருக்கின்ற அந்த போக்கு, இது எல்லாத்தையும் லைவாக காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க கூட அங்கிட்டு போகலை. இதில் மிகப்பெரிய மன உளைச்சல்ல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று இரவு தூங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் செய்தி. அவருக்கு மிக மிக ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாரு. என்னடா அது ஒரு பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போய் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து சீமான் கேஸ் என்னதான் ஆச்சுன்னு பார்க்கும் பொழுது 15,000 பேர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு சேனல்ல நைட்டு 12:30 மணிக்கு லைவ்ல பார்த்த மக்களினுடைய எண்ணிக்கை 15,000. அதாவது ஒரு சேனலினுடைய யூடியூப் வழியில் அலைவரிசையில், அப்போ ரெகுலர் அலைவரிசையில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அதனுடைய டிஆர்பி ரேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சேனலில் மட்டும் கிட்டத்தட்ட 15,000Kக்கு மேலே லைவு. அப்போ நீங்கள் அந்த வாசலில் நின்ன யூடியூப் சேனல்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு உங்களுக்கு தெரியும். காட்சி ஊடகங்களினுடைய சேனல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியும். இப்போ அவங்க யூடியூப்பில் மட்டும் பார்க்கல, நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான தமிழ் தேசிய அரசியல்வாதி அவங்க வந்து நைட்டு 12:30 மணி வரையிலும் முழிச்சு உட்காந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய பேட்டியை பார்த்த பிறகு அவங்க தூங்கியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 12:30 வரையிலையும் முழுமையாக சீமான் அவர்கள் வெளியில் வந்து ப்ரெஸ் கிளப்பை வந்து பார்த்துட்டு அதிலிருந்து செய்தியை பகிர்ந்து கொண்டு போன பிறகு தான் தூங்கவே போனாங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே இந்த காட்சி ஊடகங்களுக்கு நெஞ்சுரம் இருந்தா, உண்மையிலேயே நேர்மை இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், நேற்று மட்டும் இந்த ப்ராட்காஸ்டிங்கை எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேணாம், நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு சொல்ல வேணாம். தயவு செய்து தமிழக முதல்வருக்கு அனுப்பி வைங்க. அதே போல் அவர்கள் ஒளிபரப்பு செஞ்சாங்க இல்லையா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற மாதிரி பாசத்தலைவனினுடைய பிள்ளைக்கு பாராட்டு விழா நேற்று நடத்தினாங்க பார்த்தீங்களா, மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் நிகழ்வு. அந்த நிகழ்வில் அந்த லைவ் ப்ராட்காஸ்ட் இதில் டிஆர்பி ரேட் என்ன, எத்தனை வீட்டில் திறந்து வச்சு பார்த்தாங்க, எத்தனை வீட்டில் வந்து அந்த சேனலை திருப்பினோன்னு மாற்றினாங்க, இது எல்லா ஒரு டேட்டாவையும் தயவு செய்து மு க ஸ்டாலின் குழுமத்துக்கிட்ட கொடுங்க. அப்போனாலும் தன்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படின்னு மு க ஸ்டாலின் குழுமத்துக்கு தெரியும். உண்மையிலே நேற்று நடந்த அந்த சம்பாஷணைகளை பொறுத்தவரையிலையும் இதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அடித்து நொறுக்கிட்டாரு அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன காரணம்னா, நேற்று வந்து தமிழக முதல்வரினுடைய பிறந்த நாள் நிகழ்வு ஒன்று நடக்கிறது என்று தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய அரசியல்வாதிகள் அந்த மேடையில் ஏறினாங்க பார்த்தீங்களா, ஏறிட்டு பாராட்டு உரையெல்லாம் பாடினாங்க இல்லை பார்த்தீங்களா, அவங்கள தவிர மீது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிட்டாரு அண்ணன் சீமான் அவர்கள். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா காலையிலேருந்து இந்த மேட்டர் தான் லைவ்ல இருந்தது. இந்த மேட்டர் தான். இதில் வந்து என்ன நடக்குது, யார் போகிறா, எங்கே விமானம் எத்தனை மணிக்கு வர்றாங்க, என்ன நடக்குது, இதுதான் முழுக்கையும் வந்து நேற்றைய முழுக்கையும் நிரப்பி இருந்தது இந்த செய்திகள் மட்டும்தான். ஆனால் எனக்கே ஏன்டா அண்ணனை வந்து இவ்வளோ லேட்டாக வர சொல்கிறாங்க, நம்மளை வேணும்னே அவமானப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைன்னு, ஏற்கனவே அங்கே ஒருத்தர் அவமானம் தாங்க முடியாமல் பிறந்தநாள் நிகழ்வில் இருக்கிறாரு, அவர் மனசை கோணாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவருக்கு கூட்டம் வரணுங்கிறதுக்காக அவருடைய லைவை வந்து பாட்காஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அண்ணனை கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் இன்னைக்கு நாளைக்கு அந்த ஆளுக்கு பிறந்த நாளா அப்படின்னு நமக்கே தெரிய வருது. அப்போ பாமர மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் ரொம்ப பெரிய அப்பா திரு மு க ஸ்டாலின் தனக்கு தானே சொருவி கொண்டது. ஏன்னா யாரை தொடணும், எந்த நேரத்தில் தொடணும், எங்கே தொடணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையே தெரியாத ஒரு என்ன சொல்கிறது மலுமட்டை தம்பி இடுமூனம் கார்த்திக்கு வார்த்தையில் சொல்லணும்னா அவன் திட்டணும்னா ஒன்றும் புரியாமல் பேசுகிறவங்கள மலுமட்டத்தனமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ஒரு ஒன்றுமே தெரியாத மலுமட்ட முதல்வராக இருந்திருக்கிறாரு. அதனால தான் அவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட்டப்பட்ட அந்த தமிழக முதல்வரினுடைய பாராட்டு விழா நிகழ்வு பஸ்வானமாக போயிருச்சு. இதில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இல்லை நம்ம இன்னொரு நாள் வந்து ஆஜராகிக்கலாம், இன்னொரு நாள் விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லாமல், சரி நேற்றைய நிகழ்வு வந்து தருமபுரியில் முடிஞ்சிருச்சு, சரி இன்னுமேலுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணணும், அந்த சம்பவத்துக்கு வந்து நம்ம ஏன் சம்பவம் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் காலையில் வந்து தமிழக முதல்வரினுடைய பிறந்த நாள் நிகழ்வு, அப்போ நாளே சம்பவம் பண்ணாதான் அவர் அந்த நிகழ்வு ஃபுல்லாக நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வு அன்னைக்கு என்று மாலையே போய் செய்தியாளர்கள் சந்தித்து
ரொம்ப புன்னகையோடு இருந்துட்டு என்னை ரொம்ப மரியாதையாக நடத்தினாங்க அப்படின்னு வெளியில் வந்து சொல்லிட்டு வெளியில் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணின் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். கூடுதலாக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்திய அந்த கோபம்ங்கிறது வந்து அண்ணன் சீமான் அவர்களினுடைய கோபம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசியர்களினுடைய கோபம். அதாவது அண்ணன் சீமான் அவர்களை எல்லாரும் சொல்லும் பொழுது தமிழினத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மைதான். ஆனால் அண்ணன் சீமானுக்கு பின்னாடி அவருடைய நம்பிக்கைக்காக பல லட்ச தம்பிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றைய தினம் புரிஞ்சிருக்கும். நேற்றைய தினத்திலிருந்து அவங்க ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிற கட்டத்துக்கு போயிருச்சு, இன்னொன்று நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிறத நேற்றைய நிகழ்வே புரிந்திருக்கும். இன்னும் கூடுதலாக எனக்கு தெரிஞ்சு, அதாவது இந்த இந்தியாவினுடைய நேர எல்லைக்கு முன்னாடி இருந்தவங்க, ஆஸ்திரேலியா பகுதியில் இருக்கிறவங்களும் இரவு முழுக்க நடந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க, இருந்து என்ன லைவ் வருது, என்ன ரிசல்ட் வருதுன்னு. அதே போல் அமெரிக்காவில் அடுத்த நாள் நடு இரவு அப்படிங்கிற டைம் ஜோனில் இருக்கிறவங்களும் விடிய விடிய இருந்து சீமானவர்கள் வந்து உள்ளுக்கு போயிட்டு என்ன இப்போ செய்தியோடு வெளியில் வர்றாரு, அண்ணன் கைதாகாமல் இருக்கிறாரா அப்படிங்கிற செய்தியை இது அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் பார்த்துட்டு அந்த நேரத்தில் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நீங்கள் உலகத்தின் கிழக்கு மூலையிலிருந்து உலகத்தின் மேற்கு மூலை வரை நேற்று நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தன்னை நாம் தமிழர் கட்சியாக உணர்ந்த மற்றொரு தருணத்தை உருவாக்கியது என்னென்னா இந்த முட்டாள் ஸ்டாலின் அவர்களுடைய முட்டாள்தனமான அணுகுமுறை அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். என்னடா இப்படி கோபமாக பேசுகிறாங்களே அப்படின்னலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையிலேயேங்க ஒரு அறிவார்ந்த அரசியல்வாதி இந்த வழக்கை எவ்வாறு அணுகுவான், இந்த வழக்குல என்ன நேர்மை இருக்கு, இந்த நேர்மை உள்ள வழக்கை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அணுகுவானா அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே உள்ளார்ந்த அரசியல்வாதிக்கு மட்டும்தான் தெரியும். மு.க. ஸ்டாலினுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த வகையில நேற்று நடந்ததெல்லாம் வந்து என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் போய் போஸ்டர்லாம் ஒட்டுவோம். அதாவது ஒரு கூட்டம் நடக்குது, இந்த இடத்துல வந்து கூட்டம் நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு போஸ்டர்லாம் ஒட்டுவான், போய் கிழிச்சு விட்டுட்டு வந்துடுவாங்க. நம்ம வந்து பல லட்சங்களை கடை வாங்கி அப்படி இப்படிலாம் ஒரு மாநாடு நடத்துவோம். மாநாடு நடத்துறதுக்கு ஒரு சுவரொட்டி பதாகை வச்சோம்னா கிழிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் நாம் போய் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு அனுமதி கேட்போம். அனுமதி கேட்டால் அனுமதி தரமாட்டாங்க. ஆனால் நேற்றைய தினம் மட்டும் எந்தவித அனுமதியும் தராமல் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எந்த செலவும் செய்யாமல் உலகம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்ன என்றால் இந்த திராவிட மாடல் அரசினுடைய மிக கேவலமான அணுகுமுறை. நீ வந்து யாருக்கோ ஆப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தொடங்கிய அந்த விளையாட்டானது ஆப்பசைத்த குரங்குன்னு சொல்லாங்க இல்லையா, ஆப்பசைத்த குரங்கு போல நேற்று மாட்டிக்கிட்டது இது திரு மு.க. ஸ்டாலின். அந்த இடத்துல அடித்து நொறுக்கி வெளியில் வந்து இதுதான் நான் உண்மையும் நேர்மையாக நிற்கின்ற ஒருவன் எதற்காகவும் அஞ்சப்போவதில்லை கலங்கப் போவதில்லை என்று அடித்து நொறுக்கியவர் அண்ணன் சீமான் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.